உதகை அருகே பழங்குடியின பெண்ணை அடித்து கொன்ற புலி சிக்கியது. வனத்துறை வைத்த கூண்டில் புலி பிடிபட்டதால் கிராம மக்கள் நிம்மதி. நாடு முழுவதும் 10வது நாளாக இண்டிகோ விமான சேவை பாதிப்பு. சென்னையில் மட்டுமே இன்று 36 விமானங்கள் ரத்தானதால் பயணிகள் தவிப்பு. ஐநாவின் உயரிய விருதான சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் விருது பெற்றார் சுப்ரியா சாஹூ. தமிழ்நாடு பெருமை கொள்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. கேரளாவில் 7 மாவட்டங்களில் 2ஆம் கட்ட உள்ளாட்சி தேர்தல் விறுவிறுப்பு. சொந்த கிராமத்தில் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். SIR கணக்கெடுப்பு படிவங்களை அளிக்க இன்று கடைசி நாள். தமிழ்நாட்டில் 70 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படலாம் என்று தகவல். தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடிகளின் மொத்த எண்ணிக்கை 75,035 அதிகரிப்பு. மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் பரிந்துரைப்படி புதிதாக 6,648 வாக்குச்சாவடிகள் உருவாக்கம். வாக்கு திருட்டு தொடர்பாக மக்களவையில் காரசார விவாதம். நேருக்கு நேர் விவாதிக்க தயாரான அமித்ஷாவுக்கு ராகுல் காந்தி சவால். Let us have a debate on my press conference. Let us go. Let us have very good idea. Let us have a debate on my press conference. Okay. Amit Shah ji, I challenge you. I challenge you to have a debate on the 3 press conferences. வாக்கு திருட்டு தொடர்பான அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. ஒரு கேள்விக்கு கூட அமித்ஷா பதிலளிக்கவில்லை என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. रिस्पॉन्स देगा डिफेंसिव रिस्पॉन्स और जो हमने पॉइंट्स रखे हैं उसका जवाब नहीं दिया, एक एग्जांपल लेकर बोल रहे हैं, इट इज अ कंप्लीटली डिफेंसिव रिस्पॉन्स. आपने उनका चेहरा तो देखा. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு ஆதரவாக பேசிய அமித்ஷா. தீபம் ஏற்றக்கூடிய நீதிபதியை பதவி நீக்க கோருவதா என்று கூறியதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. பளு தூக்குதலில் தங்கம் வென்றார் சிவகாசியைச் சேர்ந்த 50 வயது பெண். ஊர் திரும்பிய பாண்டிமா தேவிக்கு கேக் வெட்டி உற்சாக கொண்டாட்டம். கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டி கடத்தப்பட்ட வழக்கு. கடத்தலுக்கு துணையாக இருந்த மன்னவனூர் வனச்சரகர் உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம். மட்டக்களப்பு அருகே மேக கூட்டங்கள் கடல் நீரை உறிஞ்சும் அரிய நிகழ்வு. சமூக வலைதளங்களில் பரவும் காட்சி. ஸ்பெயின் அணியை வீழ்த்தி 8வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது ஜெர்மனி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கி வீரர்களுக்கு பாராட்டு. இன்று நடைபெறுகிறது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 2வது T20 கிரிக்கெட் போட்டி. 2வது வெற்றியை பதிவு செய்யும் முனைப்பில் களமிறங்கும் இந்தியா. கொல்கத்தாவில் நிறுவப்பட்டுள்ள கால்பந்து வீரர் மெஸ்ஸியின் 70 அடி உயர சிலை. சிலையை நாளை மறுநாள் மெஸ்ஸி திறந்து வைக்க உள்ளதால் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.